பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த சத்தியத்திற்கு நேராக உங்களுடைய இருதயத்தை ஒரு 25 நிமிடம் திருப்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி தம்முடைய கிருபையினால் நன்மையினால் முடிசூட்டுவார். இந்த புதிய வருடத்திலும் கூட உங்களுக்கென்று எடுத்துக்கொண்ட ஆண்டவருடைய வேத வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது நிச்சயமாக நடக்கும் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து பொய்யுரையாத தேவன், ஒரு வார்த்தையிலே உண்மை உள்ள தேவன். அவர் சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர். உங்களையும் என்னையும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்கின தேவன். அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு விசேஷித்த விடுதலைகள் உண்டாகியிருக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே நாம் எவைகளை கட்ட வேண்டுமோ அவைகளை கட்ட வேண்டும். அப்பொழுது அது பரலோகத்திலேயும் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அநேகருக்காய் நான் ஜெபிக்கும் பொழுது கட்டுகளோடு இருக்கிற ஜனங்களுக்காக, பாடுகளோடு பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள் இருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார். இந்த உலகத்தினுடைய கட்டுகளை அவிழ்க்கிறேன், இந்த சகோதரனுடைய இந்த சகோதரியுடைய கட்டுகளை அவிழ்க்கிறேன், அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தால் மெய்யாகவே கட்டுகள் அவிழ்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சகோதரன் 15 வருடங்களாக அவர் கட்டப்பட்டிருந்தார். தன்னுடைய இளம் பிராயத்திலிருந்து அவர் ஒரு அறையிலேயே அடைப்பட்டு கிடந்தார். அந்த அறைக்குள் யாரும் செல்ல முடியாது. அவனுடைய தாய் மட்டும் அவனுக்கான ஆகாரங்களை ஜன்னலிலே அங்கே எடுத்து வைப்பார்கள். வேறு யார் உள்ளே சென்றாலும் அவன் அவர்களை காயப்படுத்தி விடுவான். திடீரென்று ஒரு வெள்ளிக்கிழமை வரும், ஒரு அமாவாசை என்று சொல்லி வந்துவிட்டால் அவனுக்குள் இருந்த அநேக ஆவிகள் அவனை அலைக்கழிக்க ஆரம்பித்துவிடும். அவன் கதவை உடைத்து கொண்டு வெளியிலே ஓடி வருவான். அவனை 10 பேர் 15 பேர் சேர்ந்து பிடித்தாலும் பிடிக்க முடியாது. அவன் காட்டுக்குள் ஓடுவான். கர்த்தர் பிள்ளையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்கின்றது. அது பாபநாசம் அருகில் இருக்கின்றது. மலை கிராமம், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின அந்த கிராமத்திற்கு அந்த குடும்பம் அங்கே குடியிருந்து வந்தார்கள். அந்த மகன் பிசாசு பிடித்தவனாக 15 வருடங்களாக அவன் வாடிக்கையாக அந்த காட்டு பகுதிக்குள் ஓடி விடுவான். அவனை யாரும் தேட முடியாது. அங்கே காட்டுக்குள் அங்கே சென்று விட்டால் அவன் கரடி, இன்னும் அநேக காட்டு மிருகங்கள் வந்தாலும் பயப்படாமல் அங்கே அமர்ந்திருப்பான். அவைகளும் அவனை ஒன்றும் செய்யாது. அப்படி இருந்துவிட்டு சில நாட்கள் கழித்து திரும்ப வருவான். அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளினால் பிடிக்கப்பட்டவனாக மிகவும் வேதனைக்குள்ளாக இருந்த அந்த நேரத்தில் அவனுடைய தாய் அம்பாசமுத்திரம் பட்டணத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்தார். அவர்களிடத்தில் சொன்ன ஒரு காரியம், என் மகன் 15 வருடங்களாக கட்டப்பட்டிருக்கிறான், அவனை யாரும் பிடிக்க முடியாது, திடீரென்று ஓடி விடுவான். ஆனால் நான் அந்த தாயினிடத்தில் சொன்னேன், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள், அடுத்த கூட்டத்திலே நான் அவனுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், 15 பேர் பிடித்தாலும் அவனை பிடிக்க முடியாதே என்று சொன்னார்கள். இந்த முறை ஆவியானவர் சொல்லுகிறார், அவனை கூப்பிடுங்கள், அவன் வருவான் என்று சொன்னேன்.
அதே மாதிரி அந்த தாய் அவனை அழைத்தார்கள். அவன் ஒரு வார்த்தை கூட எதிர்பேசாமல் வந்தார். கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார். நான் அவனுக்காக ஜெபித்தேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். அவனுடைய கட்டுகளை அவிழ்த்தார். இந்த பூமியிலே அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து ஜெபித்த பொழுது பரலோகத்திலேயும் அவனுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது. அவன் விடுதலை பெற்றவனாய் கடந்து சென்றான். அவன் இன்றளவும் நல்ல சுகத்தோடு கூட அவன் குடும்பத்தோடு கூட சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தன் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பூலோகத்தில் எவைகளை கட்டு அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலேயும் கட்டு அவிழ்க்கப்படும். இந்த பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலேயும் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை, பிசாசனுடைய தந்திரங்களை, மனுஷனுடைய தந்திரங்களை நீங்கள் கட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எதிராக பிசாசு போராடுகிறது என்று சொன்னால் அவனை கட்டி ஜெபியுங்கள். மனுஷரை படைத்த நோக்கமே அதற்குத்தான். தன்னுடைய சாயலாக சுமார் 6000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷரை படைத்தார். காரணம் என்ன? ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும். தேவனுடைய சாயலாக ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும். தேவன் அன்பானவர் என்று சொல்லி அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதோடு கூட சாத்தானை, விழுந்து போன தூதனாய் இருந்த லூசிஃபரை, அவனுடைய கொடானகோடி சப்போர்ட்டர்ஸை, துணையாளர்களை, விழுந்து போன தூதர்களை அங்கே காலின் கீழே போட்டு மிதிக்கணும். இதற்காகத்தான் மனுக்குலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைத்தார். எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? கட்ட விழுந்து ஜெபிக்க அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை எத்தனை பேர் அறிவீங்க? உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். நீங்களே முழங்கால் படிட்டு ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அப்பொழுது உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். உங்களுக்கு எதிரான எல்லா விதமான போராட்டங்களையும் கட்டுங்கள். எப்படி ஒரு கயிறை கொண்டு நாம் ஒரு மனிதனை கட்டி போடுகிறோமோ, அவனால் எப்படி அந்த கட்டை விட்டு அவன் வெளியிலே வர முடியாதோ, அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் பிசாசை கட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவனால் அதிலிருந்து விடுபடவே முடியாது, வெளிவரவே முடியாது. நானும் ஒரு காலத்தில் பிசாசினால் கட்டப்பட்டவனாக இருந்தேன். பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன். சினிமா பைத்தியமாக இருந்தேன். எப்போ பார்த்தாலும் சினிமா சினிமா என்று சொல்லி அதையே பார்த்து கொண்டு வீட்டில் மாடியில் ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஒரு ஹாலை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். புது சினிமாக்களை அங்கே ரிலீஸ் பண்ணுவேன். நானே உட்கார்ந்து பார்ப்பேன். தேட்டரில் கூட அடுத்த நாள் தான் ரிலீஸ் ஆகும். அதே போல் சினிமா பாடலை போட்டு நானும் என் பிள்ளைகளை அழைத்து சென்று நடனமாடி மகிழ்வேன். பிசாசானவர் என்னை கட்டி வைத்திருந்தார். உலக சிற்றின்பங்களுக்குள்ளாக என்னை அவன் கட்டி வைத்திருந்தார். என்னுடைய உபத்திரவத்தின் நாட்களிலே 2005ஆம் வருஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பெயர் சொல்லி அழைத்தார். என்னுடைய ஊழியர்கள் மூலமாக 5 பேர் மூலமாக என்னை அழைத்து என்னை விடுவித்தார். சகோதரர் அப்பாத்துரை அவருடைய கூட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அபிஷேகித்தார். அந்த நாள் முதல் என்னோடு கூட அவர் பேச தொடங்கினார். எனக்கு அருமையானவர்களே, அபிஷேகம் பெற்று 8வது நாள் அவரை முகமுகமாய் பார்த்தேன். அதிகாலை 3:30 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிப்பேன். இயேசுவே, உம்மை பார்க்கணும், உம்மோடு பேசணும் என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். 8வது நாள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்தேன். என்ன ஒரு அழகான ஒரு முகம், கனிவான ஒரு பார்வை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பான பார்வையில் நான் அன்று முதல் என்னை அவர் கரத்திலே ஒப்புக் கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து ஒரு சிரித்த முகத்தோடு கூட வந்து நின்று அவர் சிரித்தார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, பரலோக மகிழ்ச்சி எனக்குள்ளே வந்தது. என் ஆண்டவர் என்னையும் நேசிக்கிறாரே என்று சொல்லி, இந்த பாவியையும் அவர் நேசிக்கிறாரே என்று சொல்லி நான் மகிழ்ச்சியோடு கூட காணப்பட்டேன். அவர் வந்த பொழுது பரலோகத்தினுடைய அபிஷேகம் என்னை நிரப்பியது. அவர் என்னை விட்டு போகக்கூடாது என்று சொல்லி நினைத்தேன். இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்டவளாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கலாம். பரலோகத்திலே அவரோடு கூட நாம் இருக்கலாம்.
அவரை பார்த்து விட்டால் போதும், அவ்வளவுதான். வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. எந்த காரியத்தை இழக்க நாம் துணிவோம். அப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்மை ஆளுகின்ற பரிசுத்த ஆவியானவர் அவரே, நம்மை வழி நடத்துகிற தேவன் அவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினது போல இன்றளவும் என்னை நடத்தி வருகிறார். எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியில், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் மத்தியில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை விழுந்து போகாதபடி என்னை தற்காத்து உயர்த்தி ஆசீர்வதித்து வருகிறார். அவர் தருகின்ற மேலான கிருபை எனக்கு போதும். அவரோடு கூட இருந்தால் போதும். அவர் ஊழியம் செய்தால் போதும். எந்த இடத்துல அவருக்கு சாட்சியாக இருந்தால் போதும். அதை நான் வாஞ்சிக்கின்றேன். அவர் என்னை அதிசயமாய் நடத்தி வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு 10 செகண்ட் காட்சி கொடுத்து விட்டு மறைந்து போனார். அதற்கு பின்பதாக ஒருத்தன் வந்தான். கரும்பச்சை கலரில் இருந்தான். கைகள் நீண்டு இருந்தது. அவனை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. அவன் என்னை பார்த்து சொன்னான், 2 கைகளை நீட்டி என்னை அழைத்து சொன்னான், என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா. எத்தனை வருடங்களாக நீ எனக்குத்தான் அடிமையாக இருந்தாய். இன்னும் உனக்கு உலகத்தின் உல்லாசங்களை அள்ளி தருகிறேன் என்று சொன்னார். எனக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக போய்விட்டது. இந்த பிசாசு என்னை கட்டி வைத்திருந்திருக்கிறானே, பாவ அடிமைத்தனத்திற்குள்ளாக, பாவ சிற்றின்மங்களுக்குள்ளாக, கண்களின் இச்சைகளுக்குள்ளாக என்னை இவன் கட்டி வைத்திருக்கிறானே என்று சொல்லி எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நான் துக்கப்பட்டு நின்ற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். என் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், அவனை இயேசுவின் நாமத்தில் துரத்து என்று சொன்னார். நான் அப்படியே செய்தேன். இயேசுவின் நாமத்தில் நீ அப்பாலே போ என்று சொன்ன பொழுது அவன் என்னை விட்டு விலகி போனான். அதற்கு பின்பதாக என் வழியாக அவன் கடந்து வரவே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அதற்கு பின்பாக என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எனக்கு கிருபையின் வரங்களை கொடுத்தார். அக்கினி அபிஷேகம் தந்தார். என்னை வழிநடத்த ஆரம்பித்தார். இன்றளவும் அநேக மனுஷருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படி அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தோ ஆகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 2 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கின்றார். நானும் தனியாக ஜெபித்து கொண்டிருந்தேன். கிருபையின் வரங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். என்னுடைய மாமியார் அங்கே கோயம்புத்தூரில் இருந்தாங்க. அங்கே அவர்கள் மச்சனன் வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என் ஆண்டவர் சொன்னார், என் மகன் தனியாக ஜெபித்து கொண்டிருக்கிறான், நீ அவனோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி திருநெல்வேலிக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உடனடியாக அவர்களும் புறப்பட்டு வந்தார்கள். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இரவு 10:30 மணிக்கெல்லாம் நான் என்னுடைய அலுவலகத்தில் இருந்து வந்த பின்பதாக ஜெபிக்க ஆரம்பிப்பேன். இரவெல்லாம் ஜெபிப்போம், பாடலை பாடுவோம், துதிப்போம், வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம். அதற்கு பின்பதாக அநேக காரியங்களுக்காக ஜெபிப்போம். முடிவில் அபிஷேகத்திற்காக, வல்லமைக்காக ஜெபிப்போம். அப்படி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவில் 1:30 மணி இருக்கும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு பேச தொடங்கினார். இதோ உனக்கு நான் பிசாசுகளை துரத்துகிற வரத்தை கொடுக்கின்றேன், பிசாசின் கட்டுகளை அவிழ்க்கிற வரத்தை கொடுக்கின்றேன். அநேகுடைய கட்டுகளை நீ அவிழ்ப்பாய், அநேக அசுத்த ஆவிகளை துரத்துவாய் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த நாள் முதல் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து வழிநடத்த ஆரம்பித்தார். 2 பேர் சேர்ந்து ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. இன்னும் அநேகர் கூடி ஜெபிக்கும் பொழுது 2-3 பேர் எந்த இடத்தில் கூடினாலும் இயேசு அங்கே வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னபடியே செய்வார். நாம் பயபக்தியோடு கூட தேட வேண்டும், விசுவாசத்தோடு கூட அவரை கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, அப்படி நீங்கள் ஒருமனப்பட்டு 2 பேர் 3 பேர் என்று பலராக கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பார். நீங்கள் அதை சோதித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய ஜெயம் உண்டாகும். என்னை கட்டி வைத்திருந்த பிசாசின் கட்டுகளை என் ஆண்டவர் அறுத்தெறிந்தார். 2 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது
ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும். பிதாவினுடைய சித்தத்தின்படி, இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தின்படி, பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதை அவர் தருவார். உங்கள் வாழ்க்கையில் விசேஷித்த விடுதலைகள் வரும். அதோடு கூட உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரத் தொடங்கும். பிசாசு உங்களை நெருங்கவே மாட்டான். நானும் கட்டப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையிலையும் வேதனைகள் இருக்கிறது, என்னை விடுவிப்பார் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறீர்களா? ஒரு சகோதரி இன்றைக்கு என்னோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபித்தார். அவர்கள் வீட்டுக்கு ஜெபிக்க போகிறதுக்கு யாரும் இல்லை, எல்லாரும் பயப்படுகிறாங்க. அந்த வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் இறந்து கொண்டிருக்கிறாங்க. மரண கட்டுகள் சுற்றி கொண்டது. அவர்களை விடுவிப்பார் இல்லை. எல்லாரும் பயப்பட்ட அந்த சூழ்நிலையில் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த சகோதரியை என்னிடத்திலே தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படி வைத்தார். நான் அவர்களுக்காய் ஜெபித்த பொழுது தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. உன் சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அந்த சகோதரிக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏதோ உன் தீமைகளை நன்மையாய் மாற்றி கொடுக்கிறேன், உன் கட்டுகளை நான் அவிழ்த்து விட்டேன் என்று சொல்லி என் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னபடி செய்வார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை புறப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து தான் அவங்களை விடுவிக்கிறார். மனுஷனால் அது முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஜெபித்த அந்த நேரத்தில் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை அந்த மகளுக்கு கொடுத்தார். அந்த குடும்பத்தில் இனி மரணங்கள் சம்பவிக்காதபடி என் தேவன் பார்த்து கொள்ளுவார். எனக்கு அருமையானவர்களே, கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். உபத்திரவத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும். உங்களை கொண்டு தேவன் அதை செய்ய வேண்டும். பயப்படாமலும் கலங்காமலும் திகைக்காமலும் நின்று அநேகுடைய கட்டுகளை அவிழ்க்க பிரயாசப்படுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதற்காகத்தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிசாசுக்கு பயப்படுவதற்காக அல்ல. ஒரு சகோதரன் என்னை பார்த்து சொன்னார், அபிஷேகம் பெற்ற புதிதில் வல்லமை பெறாத நாட்களில் சும்மா போய் யார் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொன்னார். அப்படி ஜெபம் பண்ணால் கை வழியாக பிசாசு உங்களுக்குள்ளே ஏறிடும்னு சொன்னார். ஒரு கிறிஸ்தவருடைய நம்பிக்கை அப்படியாக இருந்தது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் என் தேவன் அல்லவா விடுதலை கொடுக்கிறார். ஒரு பிசாசு பிடித்தவர் மேலே கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது என்னுடைய கை அவர் மேல் வைக்கப்படுவதில்லையே. இயேசு கிறிஸ்துவின் கை அல்லவா என் கரத்தின் அடியிலே இருக்கும். அப்படியானால் அந்த பிசாசு ஏன் என்னையை தாக்கணும்? என் இயேசு கிறிஸ்து அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாரே. அப்படி அநேக ஆவிகள் தாக்க ஆரம்பித்தால் ஒரு ஊழியரும் ஊழியம் செய்ய முடியாதே. எனக்கு அருமையானவர்களே, நான் பரிசுத்தத்தை காத்து கொண்டு விசுவாசத்தோடு பிசாசு பிடித்த ஜனங்களுக்காக அங்கே ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டவர் இயேசு வருவார். அநேகருக்கு ஜெபிக்கும் பொழுது என் கரத்தின் அடியில் இயேசு கிறிஸ்துவின் கரம் இருப்பதை உணர்வேன். சில நேரங்களில் என்னுடைய கரத்தில் அப்படி அங்கி தொங்குவதை கூட பார்த்திருக்கிறேன். இனி வாழுவது நாம் அல்ல, இயேசுவே நம்மில் வாழுகிறார். நாம் அவருடைய ஊழியத்தை செய்ய ஒப்புக் கொடுக்கணும். இயேசுவோடு இணைந்து நின்று சபைகளை கட்ட பிரயாசப்படணும். அவர் வருகிற வரையிலும், இயேசு வருகிற வரையிலும் அவர் சொல்லியிருக்கிற காரியங்களை உண்மையாய் காத்து கொள்ள வேண்டும். உலகமெங்கிலும் போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை செய்ய விரும்புகிறார். 2 பேராக 3 பேராக இன்னும் பலராய் கூடி ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை வெளிப்படும்படி அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படிக்க இந்த பூமியிலே அநேகருடைய கட்டுகளை அவிழ்த்து பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்படும்படியாய், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் இறங்கி வரும்படியாய் நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். அழியும் ஜனங்களுக்காய் திறப்பில் நின்று கதறி ஜபிக்கிறவன் உண்டோ என்று சொல்லி அவர் தேடி பார்க்கிறார். சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். தேவனுடைய கோபாக்கனை அவர்கள் மேல் இறங்கி அவர்களை அழித்து போடாதபடி பாவ சிற்றின்மங்களிலே கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் அங்கே அழிந்து நித்திய ஆக்கனைக்குள்ளாக, நித்திய மரணத்திற்குள்ளாக, நரகத்திற்குள் செல்லாதபடிக்கு பாதுகாக்கும்படிக்கு தேவன் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார், ஒரு மனுஷியை தேடிக்கொண்டிருக்கிறார். அதே நீங்களாக இருக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, உங்களை ஒப்புக்கொடுங்கள். அநேகர் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறாங்க.
புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, கட்டப்பட்டிருக்கிறாங்க, விடுதலைக்காக காத்திருக்கிறாங்க. விடுதலை அங்கே போனால் கிடைக்குமா, எங்கே போனால் கிடைக்குமான்னு சொல்லி அநேக திசைகளிலே ஆறு, குளம், ஏரி, கடல்னு சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. திக்கற்றவர்களாய் திகைத்தவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு இயேசுவை சொல்ல யாரும் இல்லை. இந்த புதிய வருடத்தில் ஒரு முடிவெடுங்கள். இனி நான் எனக்காக வாழ மாட்டேன், என் இயேசுவுக்காக வாழுவேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்ற வார்த்தைகளை நான் அப்படியே விசுவாசித்து கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். அவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறபடினால் அப்பொழுது அவருடைய வருகையில் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை பரலோகத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்வார். உங்களை கொண்டு அநேகரை அவர் முற்றுரை போட்டு தெரிந்து கொண்டு அழைத்து சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, 20வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். உங்கள் நடுவில் வருகிற தேவன் அவர். எந்த ஒரு பணத்தையும் விரயம் பண்ணி அங்கே இங்கே ஓட வேண்டியதில்லை, புண்ணிய தலங்களுக்கு போக வேண்டியதில்லை, வல்லமைக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது 2 பேர் 3 பேர் ஒன்று கூடி ஜெபியுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே வருவார். அவர் வந்துவிட்டால் அற்புதம் செய்துவிட்டு தான் போவார். எனக்கு அருமையானவர்களே, கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைந்து போனது. அந்த திருமண வீட்டாருக்கு வர இருந்த அவமானத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து அங்கே கற்சாடிகளிலே தண்ணீரை, வெறும் தண்ணீரை அங்கே நிரப்பும்படி செய்து அதை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தார். அந்த கல்யாண விழா தொடர்ந்து மிகவும் ஆசீர்வாதமாக நடைபெற்று முடிந்தது. இந்த திருமண வீட்டாருக்கும் அங்கே வெட்கமில்லாதபடிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த மன வீட்டார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அறிவித்து கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிறவர்களை, அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, 2 பேராக 3 பேராக கூடி ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து அப்பொழுது உங்கள் நடுவிலே வருவார், நிச்சயமாக வருவார். விசுவாசியுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே வெளிப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஜெப ஆவியை கொடுத்து, விசேஷித்த ஜெப வல்லமை கொடுத்து உங்களை கொண்டும் அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். நீங்கள் இனி போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இனி ஒருபோதும் தோற்று போவதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே உங்களை விடுதலையாக்குவார். அவர் நன்மை செய்கிறவராக உங்களுக்கு வெளிப்பட போகின்றார். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நீங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். கிருபையின் வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பிசாசுக்கு பயந்த நாட்கள் போதும். மற்றவர்களுக்கு ஜெபித்தால் அந்த எல்லா விதமான பிசாசின் போராட்டங்களும் என் வீட்டுக்குள்ளே வந்துடுமோ, என் குடும்பத்தில் வந்துடுமோன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்குள் இருந்து ஜெபிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் அல்ல. எனவே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவரே ஜெபிக்கிறார், அவரே விடுதலை கொடுக்கிறார், அவருடைய நாமத்தை, பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இடையிலே நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பயந்த மனுஷன் அமிழ்ந்து போவான். பேதுரு பயந்தார். கடலிலே ஒரு அலையை பார்த்த உடனே நடந்து கொண்டிருந்தவர், இயேசுவோடு கூட நடந்து கொண்டிருந்தவர், இயேசுவை போல் நடந்து கொண்டிருந்தவர் கடலிலே தண்ணீரிலே அமிழத் தொடங்கினார். ஐயரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கதறின அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரம் நீட்டி அவனை தூக்கி விட்டார். நம்முடைய அவிவிசுவாசத்தினால் நாம் மூழ்கி போய்விடுவோம். நம்முடைய அவிவிசுவாசத்தினால நாம் வேதனைகளை வருவித்துக் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவை நம்பி, அவருடைய வல்லமையை நம்பி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படிப்பட்ட கட்டுகளையும் அவிழ்க்கலாம். எப்படிப்பட்ட மனுஷருடைய பிசாசின் போராட்டங்களையும் அவர்களை விட்டு துரத்தலாம். ஒரு ஆலயத்தில் எப்படித்தான் ஒரு சகோதரிய அநேக ஆவிகளால்
அங்கே பிடிக்கப்பட்டவர்களாக அலறி துடித்தார்கள். சபையார் கை நீட்ட நானுமாய் சேர்ந்து ஜெபித்த அந்த நேரத்தில் ஏசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த நொடி பொழுதில் 1 2 3 என்றதுக்குள்ள அந்த அசுத்தாவி அந்த மகளை விட்டு விலகி ஓடியது. பரிபூர்ணமான விடுதலையை தேவன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அதே வல்லமுள்ள தேவன் இன்றும் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். ஒரு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடுள்ளவராய் உங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாகவே விடுதலையாக்கி சாட்சியாக நிறுத்துவார். உங்கள் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். என கருமையானவர்களே, ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமைகளில் திருநெல்வேலியிலே குலவணிகர்புரத்தில் அல்லேலியா கிரவுண்டில் உபவாச கூடுகை நடைபெறுகிறது. காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 1:30 1:45 மணி வரையிலும் நடைபெறும். அநேக ஜனங்கள் வந்து கலந்து கொண்டு விடுதலைகளை பெற்று சாட்சி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வல்லமையாக வெளிப்படுகிறார். அநேகர் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக, கட்டவிழ்க்கப்பட்ட ஜனங்களாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் ஓடி வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும்படி பிரயாசப்பட்டு வாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். படித்து முடித்திருக்கிறேன், எனக்கு வேலையே கிடைக்கலையேன்னு சொல்லி, ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை விடுதலையாக்குவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு மகாராஜா, இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நோக்கி பாருங்கப்பா. அசுத்த வாழ்க்கை வாழுகின்ற அநேகரை நான் பார்க்கின்றேன். சாக்கடைக்குள் கிடக்கின்ற புழுவை போல, பாவத்தை பாலை போல பருகுகின்ற ஜனங்களை நான் பார்க்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கின்ற, வாஞ்சியோடும் தாகத்தோடும் நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் கழுவுகிறதற்காய் நன்றி. தேவ மகிமையின் பிரசன்னம் இறங்குகிறது. துளி துளியாய் துளி துளியாய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரின் இரத்தம் விசுவாசிக்கிற ஜனங்கள் மேல் இறங்குகிறதை பார்க்கின்றேன். காயப்பட்ட இயேசுவின் கரம் அநேக வியாதியஸ்தர்கள் மேல் வைக்கப்படுகிறதை பார்க்கின்றேன். பொல்லாத அசுத்த ஆவிகள் கட்டப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு விடுதலையை என் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். சமாதானத்தை இழந்து தற்கொலை ஒன்றுதான் வழி என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களை என் தேவன் விடுவிக்கிறார். அந்த தற்கொலை ஆவிகள் இப்பொழுதே வெளியேறி இன்றைக்கு அநேக சகோதரிகள் விடுவிக்கப்படுகிறதை ஆவியிலே உணர்கின்றேன். என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசு மகாராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி சாட்சியாக நிறுத்துங்க, பலப்படுத்துங்க. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு உங்களை விடுதலையாக்குவார். God bless you.